ஹாய், நான் உங்கள் நிமாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது நம்ம பெருசாக தெய்வத்தை வேண்டிக்கணும், பெரிய பெரிய பூஜையெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. சிம்பிளாக நம்ம ஆற்றுல என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணினாலே போதும். ஒரு சில காரியங்கள் ஆற்றுல பண்ணப்படாது, நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணினாலே போதும். பெருசாக நம்ம ஒன்றும் ரொம்ப இதெல்லாம் ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டாம். அதாவது நம்ம ஆற்றுல வந்துட்டு வெள்ளிக்கிழமையாட்டு ஃபுல்லாக அலம்பி பெருக்கி துடைக்கப்படாதுங்க. ஜஸ்ட்டு வியாழக்கிழமையே லைட்டாக துடைச்சி விட்டாலும் பரவாயில்ல. வெள்ளிக்கிழமை ஆகிட்டு ஃபுல்லாக வீட்டை துடைக்கப்படாது. ஒன்று அது தவறு. ரெண்டாவது வந்துட்டு தலையை விரிகோலமாக இருக்கப்படாது ஆற்றுல. உங்கள் பொன் குழந்தைகள் ஆற்றுல இருந்தால் அதுங்கள்ட்ட சொல்லி வைங்கோ, தலை விரிகோலமாக தலையை விரிச்சுக்கிண்டு ஆற்றுல இருக்கவே கூடாது. அது ரொம்ப தவறு. ஒன்று. ரெண்டாவது சரியா. மூணாவது என்னன்னா, இப்போ விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னாக்க நம்ம தலையை விரிச்சுட்டு விளக்கு ஏற்றப்படாது. ஒரு காலாவது பின்னி போட்டுட்டு தான் விளக்கு ஏற்றணும். அதே மாதிரி விளக்கேற்றும் போது வெறும் கையோட விளக்கேற்றப்படாது. ஒரு 2 வளையலோ ஒரு வளையலோ கையில் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் விளக்கேற்றப்படும். நாலாவது என்ன அப்படின்னாக்க, நம்ம பொட்டு நெத்தியில் ஒரு குங்கும பொட்டோ ஒரு ஸ்டிக்கர் பொட்டோ வெறும் நெத்தியோட விளக்கேற்றப்படாது. கண்டிப்பான முறையில் ஒரு பொட்டு கண்டிப்பாக நெத்தியில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். உங்கள் ஆற்றுல பொன் குழந்தைகளுக்கு தயவு பண்ணி இதெல்லாம் சொல்லி கொடுங்கோ. இந்த மாதிரி பண்ண. அதே மாதிரி தலையை வாரும் பொழுது ஆற்றுக்குள்ளேயே வாரப்படாது. வீட்டுக்குள்ளேயே நீங்கள் தலை வாரினா முடியெல்லாம் அப்படியே விழும், சுற்றும். அது 4 இடத்துலையும் ஓரமாக போய் நின்றுடு. அது வந்துட்டு மகா தவறு. அது ஆற்றுல அப்படி முடி சுத்தவே பாங்கு இல்லை. ஸோ அதனால் வெளியில் நின்றுட்டு இந்த நன்னா தலையை வாரின்ட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாங்கோ. இல்லை வேறு எங்கேயாவது ஓரமாக எல்லாத்தையும் வாரின்ட்டு முடியெல்லாம் தலையிலேருந்து நன்னா சுற்றி எல்லாத்தையும் எடுத்துட்டு குப்பையில் டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையை நீங்கள் பாருங்கோ. இந்த மாதிரி காரியங்களை அதே மாதிரி ராத்திரியில் துணியை எல்லாத்தையும் துவைச்சு வாசலில் காய போடப்படாது. ஆற்று வாசலில் ஈர துணியை காய போடாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆற்றுலேருந்து யாராவது காற்றால் வெளியில் போகிறாங்க அப்படின்னா வாச தெளித்து கோலம் போடாமல் ஆற்றுலேருந்து வெளியில் யாரும் போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே போரும். நம்ம பெருசாக பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணுன்னே இல்லை. காற்றாலையும் சாயங்காலமும் விளக்கேற்றலாம். இல்லை காற்றால ஒரு வேளை, இல்லை சாயங்காலம் ஒரு வேளை. நம்மளால் எப்போ முடியுமோ அந்த நேரத்தில் ஆற்றுல விளக்கேற்றினால் நல்லது. ஸோ இந்த மாதிரி காரியங்களை நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னாக்க உங்கள் ஆற்று குழந்தைகளுக்கும் இது எல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுங்கோ. இதெல்லாம் பண்ணினோன்னா கண்டிப்பான முறையில் பெருசாக எந்த கெடுதலும் ஆற்றுக்கு வராது. நல்லது தானாக நடக்கும். நீங்கள் பெருசாக நல்லது பண்ண வேண்டாம், கெடுதல் பண்ணாமல் இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லுவா பத்தாளா பெரியவா. அந்த மாதிரி பெரிய பெரிய தவறுகள், ஒரு சில தவறுகளை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆற்றுல அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றுமே இது இல்லை. நம்ம நல்லது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே உங்கள் ஆற்று பொண்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பண்ண, இந்த மாதிரி பண்ணப்படாது. அதை குழந்தையிலேருந்தே அதுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோன்னா அது மனசில் பதிஞ்சிடும். அது 4 பேருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லணும், எங்கள் அம்மா அப்படி சொல்லியிருக்காங்கடி, இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம ஆற்ற குழந்தைகளை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வயசாக எடுத்து நம்மளால் முடியலை அப்படிங்கும்போது அதுக அந்த ரொட்டீன் பழக்கத்துக்கு அதுக வந்துடும். அவள் பாட்டுக்கு இடுகிடும் தலையை பின்னிக்க கைகால் அலம்பிக்க. அதே மாதிரி தலை முடியை தொட்டுட்டு சுவாமி இதெல்லாம் தொடப்படாது. ஒரு கையை லைட்டாக அலம்பிட்டு தான் தொடணும். அதை வந்துட்டு தலையை தொட்டுட்டு தொடப்படாது இல்லையா. அதே மாதிரி தலையை தொட்டுட்டோ இல்லை காதை நோண்டிட்டு மூக்கை நோண்டிட்டோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக கையை அலம்பிட்டு தான் நம்ம சுவாமி காரியங்கள் எதை தொட்டாலும் ஃபோட்டோவையோ பூவையோ தொடரும். சரி, அந்த மாதிரி ஒரு சில நல்ல காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அதுகளுக்கு சொல்லி கொடுத்தேன்னாக்க தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகம் பண்ணக்கூடாது. சனியனே பிடையே இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது தெரியுமா. நீ கிளம்பிட்ட போயிட்டு அப்படியே போயிட்டு திரும்பியெல்லாம் வராத. இந்த மாதிரிலாம் கோவத்தில் ஒரு சில வார்த்தைகளை பிரயோகம் பண்ணப்படாது.